ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இது தேர்தல் பரபரப்பினுடைய முக்கிய செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு அவ்வப்போது சொல்கிறதுக்காக இந்த பதிவு. இது தேர்தல் களம் அப்படின்னே தனியாக நம்ம பேசிக்கலாம். என்ன நடந்தது அப்படின்னு 2 நாளாக நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம்னாக்கா, அரசியல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சகோதரர், நல்லா தெரிந்தவர் தான், நமக்கு நட்பானவர் தான். முதல் அரசியல் ஆய்வு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கருத்துரையாளர்கள் அப்படின்னு இப்போ கருத்து கந்தசாபின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தேர்தல் கணிப்புகளை சரியாக சொல்வதாக சொல்லி தொடக்கத்தில் குமுதம் ரிப்போர்ட்டரில் அவரை நான் நேர்காணல் எடுத்திருந்தேன். அதுதான் அவருடைய முதல் அரசியல் ஆய்வு அப்படின்ற கணிப்புன்ற மாதிரி வந்தது. முதல்ல அவரே சில நேரங்களில் சொல்லியிருக்கிறாரு. முதலாக இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுத்து தேர்தல் அரசியல் கணிப்பாளராக என்னை பேட்டி எடுத்து போட்டது குமுதம் அப்படின்னு. அதுலேருந்து தொடர்ச்சி அவருடைய கணிப்புகளை பார்க்குறேன். பல சந்தர்ப்பங்களில் தவறி இருக்கிற அவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே 100க்கு 100 அப்படியே நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. குறிப்பாக தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் சாதி மறந்து போச்சுன்னா அது அவர் கேட்டால் சொல்லிடுவார், இவர் என்ன சாதி அப்படின்றது தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு சாதிகள் தான் அதிகமாக, இந்த சாதிக்கு இந்த விஷயம், இந்த சாதிக்கு சாதியை பற்றியே பேசி கொண்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பாளர் அவர் இப்போ சமீபமாக சொல்லிட்டு இருக்கிற தகவல் என்னென்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்தந்த வகையில் இந்தந்த சமூகத்தை இழந்திருக்கிறது செல்வாக்கை, அதனால் அந்த அதிமுக செட்பேக் தோல்வியில் இருக்குது, தோல்வியை நோக்கி நகர்கிறதுன்னு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வியூகம் முழுக்க தவறுன்னு பல்வேறு நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு என்ன பிரச்சனை, இல்லை அவர் இவரை ஏற்கவில்லையா, என்னவருடைய கருத்து கணிப்புகளை சரியானதுன்னு அவருக்கு பொருந்தலையா, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எடப்பாடியை பற்றியான பதிவு ஒரு குறைவாகவே இருக்கும். அவர் வெற்றி பெற மாட்டார், சுற்றி வளைச்சி எதை சொன்னாலும் கடைசி அங்கே தான் நிறுத்துவார். சமீபத்தில் ஒரு பதிவு இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதாக அவருடைய கணிப்பை சொல்கிறாரு. திமுக பலம் கூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு. சமீபத்தில் தான் அவர் திமுகவை போய் பார்த்தார். சகோதரர் நல்லவர் தான், நட்பானவர், நான் அதை மறுக்கலை. நல்ல குணாதிசயங்கள் வேறு இருக்குது, நம்ம அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் அவர் அதுக்காக சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம என்னால் ஏற்க முடியாது. அவர் பல சந்தர்ப்பங்களில் அவருடைய கருத்து கணிப்பு தவறி இருக்குது. வேணுன்னா அவர் வரட்டும், நம்ம விவாதிக்கிறோம், நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் சொல்ல வர்றது திடீர்னு போயிட்டு திமுகவை சந்திக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களை கடந்த வாரம் சந்திக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் திட்டமிட்டு அவர் ஏதோ ஒரு கட்சியை நோக்கி நகர்வுன்றது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, தெரிஞ்சிருக்குது. திமுகவுக்காக தான் வேலை செய்யணும் அப்படின்னு. ஒரு பக்கம் தன்னை ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர், நான் அப்படித்தான் இருக்கிறேன், அப்படி தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஒரு பக்கம் போய் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய ஆதரவு, அதுக்காக நான் வேலை செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த பக்கம் அதுக்கு நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட திமுக தான் வரும், அது வேறங்க இது வேறங்க அப்படின்றாரு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தம் கொண்ட அவங்க திமுக இதுதான் வரும்னு ஒரு கருத்து கணிப்பாளராக வேலை செய்கிறது வேற, சொல்கிறது வேற. ஆனால் நீங்கள் இப்போ அவரை சந்திக்கிறீங்க, ஆதரவு கொடுக்குறன்ற பேர் தான் அது அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு சந்திப்பாக தான் ஏற்படுத்தும். சந்திக்கிறீங்க, அப்புறம் திமுக தான் வருன்றீங்கன்னா, அப்போ உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு முன் திட்டம் உங்கள்கிட்ட இருந்திருக்குது. முன்கூட்டியே ஒரு முன் திட்டம்னு சொல்லுவாங்க. அதை இதுதான் மனசில் வச்சுட்டு அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு, அதை நோக்கியே வலியுறுத்துவது, அதை நோக்கியே பேசுவது. திமுக ஆதரவு நிலைப்பாடு இங்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. அவர் நிறைய இடத்துல இதில் சாதிய சிக்கல்களை வச்சுக்கிட்டே பார்க்குறாரு. குறிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் இந்த ஏரியாவில் இந்த சாதி செல்வாக்கு இவர்களுக்கு அப்படியாக எடப்பாடி பழனிசாமி இங்கே அரவணைச்சிக்கிட்டு வரல, இவர் அரவணைச்சிட்டு வர்றாரு, அதனால் திமுக வெற்றி பெறும். அது மட்டுமே தான் தமிழ்நாட்டில் முடிவு பண்ணணுமா? நிரந்தரமாக திமுகவே தான் இருந்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் கருணாநிதி அவர்கள் அந்த சாதிய கட்சிகள் எல்லாமே கூட வச்சுக்கிட்டு பயணித்தார். நிரந்தரமாக அவர் தான் இருந்திருக்கணும். ஏன் அவர் தூக்கி போட்டுட்டு திரும்பவும் அப்போ அதிமுக வந்தது அப்படின்ற ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதிமுக ஒரு காலகட்டத்தில் தவறு செய்திருக்கிறது. சாதி கட்சிகளை அதிகமாக பயணிக்க வச்சுட்டு கூட தோல்வியை சந்திச்சிருக்குது. அப்போ நிரந்தர அதிகாரமாக நீங்கள் இருந்திருக்கணும் இல்லை? ஒரு சாதி வேட்பாளர்னால் எல்லா சாதியும் அவருக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்துடுவாங்க. இந்த சாதிய செல்வாக்கு குறிப்பிட்டவருக்கு மட்டும்தான் இருக்குதுன்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ கம்யூனிஸ்டுகள் எந்த சாதி பொருந்தாதவே பல தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகுது? அப்போ இவர் வலிய அந்த சாதியோடு சொல்கிற இந்த சாதி இவருக்கு அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். வலிய திணிக்கும் கருத்தாகத்தான் இது இருக்குது ஒழிய
இது வந்து ஒரு முன் முடிவோடு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பாக நான் அவரை பார்க்குறேன். மற்ற சகோதரர்கள் வந்து அவர் கடுமையாக விமர்சிக்கிற மாதிரி நான் விமர்சிக்கல. ஒரு கருத்தை வந்து வைக்கிறேன். எப்போ வேணாலும் நேரடியான விவாதத்துக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் நடந்ததானா? இல்லை, நடக்கலை. எல்லாமே நடக்கலை. எல்லாருக்குமே சில நேரத்தில் சொல்லக்கூடியது ஒரு நடந்திருக்கும். 10ல் ஒரு 2 நடந்திருக்கும். அது போல தான் அவர் நான் ஒரு கட்டமும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இது வெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு காரணத்தை வைக்கிறார்ல, அது வந்து எனக்கு மெய்ப்பட தெரியல. சாதியை தாண்டி இங்கே வந்து வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் வேலை செய்யுது. உண்மையிலேயே இந்த ஆட்சி இந்த 2021 இருந்து இதுவரைக்கும் மக்கள் விரோதம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதான்னு பரவலாக போய் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இலவசங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு திட்டம், காலை உணவு திட்டம்ன்ற பேரில் நீங்கள் கொண்டு போய் குப்பையில் தொட்டுறது, இப்படியான விடயங்கள் நீங்கள் சொல்லிக்கலாம். அது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு பலனாக இருக்கும். மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து, ஓகே, நல்லது, வரவேற்கக்கூடிய, சரிதான். ஆனால் ஆண்களுக்கான கட்டணம் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ வசூலிச்சிருக்கீங்க? அதை விட 2 மடங்கு கட்டண உயர்வு. இப்போ அதிகப்படியான கட்டண உயர்வு ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும், குறிப்பிட்டவங்க, அது ஒரு பெண்கள் அதில் பாதி போகிறாங்கன்னா பாதி 2 மடங்கு கட்டணம் வாங்கிட்டு அங்கே இலவசன்றதுலே பொருத்தமாக இல்லை உங்களுக்கு. சாராய விற்பனை அதிகரிச்சுட்டே இருக்குங்க. சட்டம் ஒழுங்கு இன்ன வரைக்கும் மோசமாக இருந்து கொண்டே இருக்குது. குறிப்பாக அட்டவணை பிரிவு மக்களுடைய பாதிப்புன்றது அதிகமாக இருக்கிறதாக இடதுசாரிகளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குரல் எழுப்ப வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் குரல் எழுப்பாமவே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. பல காரணங்களை வந்து வரிசையாக நீங்கள் எடுக்கலாம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு, இப்போ கரூரில் வந்துட்டு விஜய் மீட்டிங்கில் சாவு, 1000 தான் இருந்தாலும் நீங்கள் திமுக பாதுகாப்பு காவல்துறை தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். கொத்து கொத்தாக பெரும் மரணங்கள் நிகழ்ந்தது இந்த ஆட்சியில் தான். அதிமுகவில் ஒரு துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட், அதில் வெளிப்படையாகவே சொன்னார், எனக்கு தெரியல, நானே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எடப்பாடி சொன்னார். அவருடைய நிர்வாக சீர்கேடு குறைபாடு அதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இறந்ததை விட பல மடங்கு மரணம் 2021 இது வரைக்கும் நடந்திருக்கு திமுக ஆட்சியில். இதெல்லாம் எப்படி நீங்கள் எந்த கணக்கில் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு. இதே நேரத்தில் இன்னொருத்தரையும் நான் சேர்த்து பேசுகிறேன். மதிப்புக்குரிய, நாங்கள்லாம் குறிப்பாக ரொம்ப மதிப்போம் ஐயா அவர் வந்துட்டு ஃபாதர் ராஜநாயகம், லயோலா கல்லூரியுடைய இந்த காட்சி ஊடகவியல் பொறுப்பாக இருக்கிறப்ப தான் மிக தரமான ஒரு இதை கொண்டுட்டு வராரு. அது சர்வதேச அளவில் பேசு பொருளாகிற அந்த காலகட்டம் அவருடைய களப்பணிகள். கருத்து கணிப்பு அப்படின்றது அது லயோலா காலேஜ் கருத்து கணிப்பு, அதை வச்சு தான் இன்றைக்கும் நிறைய பேர்லாம் அல்லு செல்லுகள்லாம் உள்ளே வந்து லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்புன்னு நிறைய காமெடி, தேர்தல் வந்துச்சுனாவே அந்த ஆட்டக்கார கோஷ்டி வந்துடும் வந்து, அது வேற விடயம். ஆனால் மிக நேர்த்தியாக கருத்து கணிப்பு. அப்போவே அவர் மீது ஒரு விமர்சனம் இருக்கும். கருத்து கணிப்பு எடுத்துகிட்டு வந்தார்ல, சுற்றி வளைச்சி வந்து கடைசியாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எங்கே நிற்க ஒரு புள்ளி வைப்பார்னா திமுக தான் அப்படின்னு ஒரு புள்ளி அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி அவரை பார்க்கல. குமுதத்துக்காக மிக நெருக்கமாக இருந்து அவர்கிட்ட நேர்காணல்லாம் எடுத்திருக்கிறேன். அவர் இப்போ ஒரு வீடியோவை பார்த்தேன் நான். மிக அழகாக ஒரு விஷயத்தை அப்படியே நகர்த்துறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் மிக நேர்த்தியான ஒரு காயை நகர்த்துகிறது. 2016 மிக பெரும் கட்சிகளாக இங்கிருந்து விலகி சென்றவர்களை காலப்போக்கில், அதாவது மக்கள் நல கூட்டணி அப்படின்னு பிரிஞ்சு போன அத்தனை பேரையும், திமுக மீது கோபப்பட்டுட்டு தான் அத்தனை பேர் பிரிஞ்சு போனாங்க. தேமுதிக, அடுத்தது விஜயகாந்த், 2 சிபிஐ சிபிஎம் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இதெல்லாம் சேர்ந்த பெரும் வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய கட்சி சேர்ந்து நின்றார்கள். ஆனால் வெற்றி பெறவில்லை. அவங்க மொத்தமாக பெற்ற வாக்குகள் குறைந்த சதவீதம் அப்படின்னாலும் கூட அந்த காலகட்டத்தில் அது வந்து பெருமளவில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருந்து விட்டது. மிக குறைந்த அளவு வாக்கு வித்தியாசங்களில் நிறைய தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இழந்தது. அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்து விட்டார். இது ஒரு காரணமாக இருந்தது. இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, அருட்தந்தை ராஜநாயகம் அவர்கள், அந்த கட்சிகள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தேமுதிக இங்கே கொண்டு வந்துட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உள்ளே இருக்குது. அதுக்கு பிற்பாடு விசிகே உள்ளே இருக்கிறது. இந்த விலகி போன கட்சிகள் எல்லாம் அந்த பக்கம் இருக்குது. அன்றைக்கி தமிழ் மாநில காங்கிரஸ் முக்கியமான ஒரு இடத்துல இருந்தது. மக்கள் நல கூட்டணிக்குள்ளே போனது ஏன் திரும்ப இங்கே வரல அப்படின்ற கேள்வி இருக்குது. இல்லை, அவர் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்கிறாரு அப்படின்னே வச்சுப்போம். இப்போ சென்ற கட்சிகள் எல்லாம் இங்கே திரும்பி வந்து விட்டதுன்றதால் அதனுடைய பலம் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்றது தான் அவர் சொல்ல வராரு. இது வந்து கிட்டத்தட்ட திமுகவை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு அரசியல் நகர்வு இது. எனக்கு இதில் மாற்று கருத்து இருக்குது. அருட்தந்தை ராஜநாயகம் அவர்கள் சொன்னதுலேயும் மாற்று கருத்து இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முனைவர் ஆய்வுக்காக வந்து முனைவர் பட்டம் ஆய்வுக்குன்னு போய் நிற்பாங்க. கடலோர பகுதிகளில் அந்த கடல் தன்மைகளை பற்றிலாம் நிறைய ஆய்வு செய்வாங்க. ஆனால்
நான் அதுக்குன்னு இப்படி முனைவர்களாக இருப்பவர்களை குறைத்து மதிப்பிடுவதாக என்ன வேணும். அவங்க அந்த ஆய்வு செய்துக்கிட்டு இருக்கிறப்ப அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு காலங்காலமாக 1000 ஆண்டுகளாக அது அடுத்தவங்களுக்கு கடத்திக்கிட்டு வர அந்த ஆய்வு மனப்பான்மைன்றது அவங்களுக்கு இருக்காது. எதார்த்தமாக சொல்லுவாங்க, இந்த காற்று அடிக்குதுன்னா கடல் பொங்க போகுதுப்பா, இந்த காற்று இப்படி அடிக்குதுனாக்கா இது ஒரு காரணம் இருக்குது, இப்படி ஒன்று வருதுன்னா சுனாமி மாதிரி ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே அதை வந்து மிக தெளிவாக உடம்புல படுற காற்று வச்சு மீன் ஓட்டம் எப்படி இருக்குன்றது சொல்லக்கூடிய அளவுக்கு மீனவருடைய வாழ்வு அனுபவங்கள் இருக்கும். நான் வந்து அந்த மாதிரி வாழ்வு அனுபவத்தோடு தான் பேசுகிறேன். தேர்தல் காலத்தில் மக்கள்கிட்ட உங்களுடைய அணுகுமுறை வேறையாக இருக்கும். நான் வந்து பத்திரிகையாளனும் சாதாரண மக்களாகவும் நான் என்றால் அவர் என்னன்னு நான் வந்து அகம்பாவமாக சொன்னதில்லை, என்னை போன்றவர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த கருத்தியல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அருட்தந்தை சொல்லக்கூடிய காரணமும் ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய காரணமும் எனக்கு பின்னுக்காக தெரிகிறது. நீங்கள் சொல்கிற காரணம் எல்லாம் ஓகே, இந்த பக்கம் எல்லாம் சரியாக வந்துருச்சு, சரிதான், எல்லாமே திமுக பக்கம் கூட்டணி மிக நேர்த்தியாக ஸ்டாலின் அவர்கள் வியூகம் வகுத்து இவர்களை எல்லாம் விலகி போனவர்கள் உள்ளே வைத்து கொண்டார்கள். சரி, 2021 தேர்தலில் இவங்க எல்லாம் உள்ளே இருந்தாங்க. 2021 தேர்தலில் மற்ற வாக்குகள் எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு ஒரு பட்டியல் இருக்குது. அந்த கூட்டணி கட்சியினுடைய பட்டியல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வியப்பாக இருக்கும். காங்கிரஸ் வந்து 4.27 தேசிய கட்சின்னு சொல்லிக்கிறது. திமுக கூட கூட்டணி வச்சதால் அந்த தொகுதிகள் வெற்றி, அவங்க களத்தில் நின்ற தொகுதிகளில் வந்த வாக்கு 4.27. மையம் வந்து 2.62. சிபிஐ கட்சி வந்து 1.9. சிபிஎம் கட்சி வந்துட்டு வெறும் 0.85, 1% கூட இல்லை. விசிகா 0.99, 1% கூட இல்லை. தேமுதிக 0.43. இவர்கள் வாங்கின வாக்கு சதவீதம் 2021 இருக்குது உள்ளார். ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க, வளர்ந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, வளர்ந்துருந்தாக்கா கூடுதலாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் திமுக சீட்டு கூட கொடுத்துருக்கணுமே, ஏன் ஒவ்வொருத்தருத்தையும் வந்து சீட்டை பிடுங்கி இருக்குது. சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதிகப்படியான கட்சி திமுகவுக்கு வந்துச்சு, அதனால் உங்கள்கிட்டருந்து எடுத்துக்கிறோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் நிறைய மனஸ்தாபம் இருக்குது. முதல்ல நல்லா கவனிக்க, மன வலி மன கசப்புன்றது இருக்குது. முதல் மன வலி மன கசப்பு எப்படி வேலை செய்யுன்றது சொல்ல வரேன். சம்பந்தமே இல்லாமல் நேற்று வரை விமர்சித்து கொண்டிருந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதி என்பதை முடிவு செய்து விட்டது திமுக. விடுதலை சிறுத்தைகளுக்கு நேற்று மாலை வரை ஓரளவு அந்த வழியிலிருந்து மீண்டு ஒரு 8 தொகுதி நமக்கு கிடைச்சிருச்சு, கடந்த காலத்தை விட 2 தொகுதி திமுக நம்மளை மதித்து கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எவ்வளவு அடித்தாலும் அவங்க விலக போகிறதில்ல. நாங்கள் வந்து கட்சி முக்கியம் இல்லை, எங்களுக்கு வந்து கூட்டணி தான் முக்கியம், சனாதானம் தான் முக்கியம், இந்துத்துவாவை எதிர்ப்பது தான் முக்கியம்னு சொல்லிப்பாங்க. இங்கே வேஷ்டியெல்லாம் பறி போயிட்டு இருக்கிறதுலாம் கவலை இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் நேற்று வரை ஒரு நிம்மதியாக இருந்தது. ஆனால் தேமுதிகவுக்கு 10ன்னா விடுதலை சிறுத்தைகளை விட தேமுதிக எந்த விதத்தில் உயர்ந்தது? களப்பணியிலையா, வாக்கு வங்கியிலையா, சதவீத அடிப்படையில் எதுனா உயர்வாக இருக்குதா? மிக செறிவாக வடக்கு கிழக்கு மேற்கு பகுதி வரை ஒன்றும் போனால் தெற்க மையப்பகுதி வரைக்கும் பார்த்தா அடர்த்தியாக இருக்கக்கூடிய சமூகத்தை கொண்டது, பறையர் சமூகத்தை கொண்டு அதிகமாக வச்சுருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். தவிர வன்னியர் சமூகத்திலேருந்து ஒரு பகுதியை உள்ளே வந்து கட்சிக்குள்ளே வந்து வச்சுருக்கு, இஸ்லாமிய சமூகத்திலேருந்து ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கூட்டி வைத்து பார்க்கும்போது ஒரு அடர்த்தியாக ஓட்டு வங்கி இல்லாத தேமுதிக பரவலாக இருந்தது. எப்போ? அது விஜயகாந்த் இருக்கும் வரை. அதுக்கு பிறகு கழுதை தேய்ந்து கட்டெருமான கதையாக வந்து 0.43 தான் அவனுடைய கடந்த தேர்தல் இருக்குது. அப்போ இது எந்த அளவுக்கு இருக்குது? 1% பாதி கூட இல்லாத ஒரு கட்சியை நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட வச்சுட்டீங்க. விடுதலை சிறுத்தைகளோட கூட வச்சு பார்த்தது களத்தில் அவங்க தலைவர் சொன்னால் கூட போய் வேலையை பாருயான்னு தானே சொல்லுவாங்க. பெருசாக வந்துட்டு அவன் அசிங்கமாக 10 தொகுதி வாங்கிட்டு வேலை செய்கிறான், நம்ம 8 தொகுதி, நம்ம அடர்த்தியாக அவங்க அடர்த்தி ஒன்றா, நம்ம செல்வாக்கு அவங்க செல்வாக்கு ஒன்றா. களப்பணி செய்வதை விடுதலை சிறுத்தைகளைப் போல திமுகவுக்கு களப்பணி செய்ய முடியுமா? செய்திருக்கின்றதா? 2 கேள்வி இருக்குது. செய்திருக்கின்றதா, செய்ய முடியுமா? வாய்ப்பில்லை. நீ கூட்டி கழித்து தலைகீழாக கர்ணம் போட்டாலும் விடுதலை சிறுத்தைகளைப் போல தேமுதிக தரப்பு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட ஆளே கிடையாது, வாய்ப்பும் கிடையாது, வியூகமும் கிடையாது, அந்த துணிச்சலும் இல்லாத விஷயம். நீங்கள் தேமுதிகன்ற பேரில் அதிகப்படியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்களை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது இன்னொரு நாயுடு கட்சி, அவ்வளோதான் அப்படி சொல்லிக்கலாம், அதிக பெரும்பான்மை சொல்லிக்கலாம். சொல்கிறதுல ஒன்றும் தப்புலாம் கிடையாது. அப்போ இது எப்படி வேலை செய்யுது? இங்கே உங்களுக்கு இடிக்குது. இவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் வந்து விட்டதால் செல்வாக்கு உயர்ந்து விட்டது. இந்த செட்பேக் இருக்குல்ல, ஒரு பின் நகர்வு இருக்குல்ல, இந்த மனஸ்தாபம், இந்த மனவலி,
களத்தில் 2 பேரும் ஒன்றா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. தலைவர் வந்து சொல்லிக்கலாம் திருமாவளவன், அல்லது பிரேமானந்தா சொல்லிக்கலாம் சகோதரர் நாங்கள் 2 பேரும் திமுகவை 200 தொகுதிகளை வெற்றி பெற வைப்போம். நீங்கள் 2 பேரும் சொல்லிக்கலாம் தலைமையில். கீழே இருக்கிற தொண்டன், தேமுதிக தொண்டன் பரவாயில்ல, நமக்கு அதிகமாக கிடைச்சிருச்சு, பிரச்சனை இல்லைன்னு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டன் என்ன சொல்லுவான்? குறிப்பிட்ட ஒரு 3-4 பேர் அங்கே அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருப்பவரை தாண்டி மற்றவங்க எல்லாம் என்ன மனநிலையில் இருப்பாங்க? ஏன்னா அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுகிறாங்கல்ல. இந்த உணர்வு தேர்தல் களத்தில் என்னவாக இருக்கும்? இது ஒரு பதில். 2வது ஒரு காரணத்தை நான் சொல்ல வரேன். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பாலபாரதி, நான் அடிக்கடி அவங்கள கடுமையாக ஒரு நையாண்டியை விமர்சனம் பண்ணுறதெல்லாம் உண்டு. தோழர் வந்து இருக்கிறாங்களா, இல்லை அங்கே ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பேன் எங்களுக்குள்ளார. நிறைய சமூக விரோத செயல்கள், குறிப்பாக பெண்களுக்கு எதிராக வரும்போதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட மௌனத்துக்குள்ளே போயிடுவாங்க தோழர்கள்லாம், சிபிஎம் மகளிர் தோழர்கள்லாம். அதில் பாலபாரதி தோழரும் ஒருத்தர். இல்லை அது அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது மட்டும்தான் நாங்கள் கருத்தில் எடுத்துப்போம், திமுக ஆட்சியில் எவ்வளோ நடந்தாலும் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். ரொம்ப அதிகமான ஒரு பேருக்கு ஒரு அறிக்கை அப்படின்னு. சீமான் எதனா பேசிட்டாருன்னா மகளிர் அமைப்பெல்லாம் வந்து ரோட்டில் நடந்து போய் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கும். திமுக தரப்பு எவ்வளோ செய்தாலும் தோழர், அது எங்கள் கண்ணுக்கு பூ மாதிரி தெரியுது தோழர், அது சிவப்பாகவே தெரியாது, அது பெரிய அராஜகமாகவும் தெரியாது, வன்முறையாகவும் தெரியாது, பூ தூவுற மாதிரி இருக்கும் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க தான் அவங்க சொல்லக்கூடியவர்கள். சிபிஎம்னுடைய பெண் தோழர்கள் எல்லாருமே அப்படிப்பட்ட அவங்களே வந்து அவ்வளவு தாங்கி பிடித்தவர்கள் இப்போ கேட்குறாங்க, இடதுசாரிகளை ஏன் நீங்கள் இடது கையால் புறக்கணிச்சிங்க? இடதுசாரி என்ன தகுதி இல்லாததான்னு கேட்க வராங்க. அதனுடைய நோக்கம் அதுதான். எதற்கு நீங்கள் இவர்களுக்கு மட்டும் குறைச்சி கொடுத்துருக்கீங்க? 2 கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் சீட்டு கடந்த முறை இந்த மாதிரி இல்லை, குறைச்சாச்சு, ஒன்று உருவியாச்சு. இடதுசாரிகள் அவ்வளவு தகுதியற்றவர்களா? ஏன் வந்து இது வந்து ஒரு மூன்றாம் தாயின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நடத்துகிற போக்குன்றது அவங்க அதை சொல்லலை, நாம் அப்படி சொல்கிறத எடுத்துக்கிறோம். நீங்கள் எந்த அடிப்படையில் இதை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள், என்ன காரணம், அதான் கேட்குறாங்க தோழர். எங்களுக்கு ரொம்ப அது அதாவது நிறைய சொந்த குடும்பத்தில் இழப்புகள் ஏற்பட்டாலும் கூட வலிமையோடு நின்று களமாடக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுகள் இப்பொழுது சோர்ந்து போய் விட்டார்கள். இதற்கு அருத்தந்தை ராஜநாயகம் அவர்களும் சகோதரர் இவர் இருக்கிறால ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் என்ன பதிலை வைத்திருக்கிறார்கள்? இப்படி அடுக்கடுக்கான காரணங்கள் வந்து திமுகவுக்குள்ள நிறைய கிளையாக அடுக்கடுக்காக நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். 2 உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன். மனப்பூர்வமாக நான் எழுதி கொடுக்குறேன். 4-5 விசிக நிர்வாகிகளை தவிர மீது அத்தனை பேரும் தொய்வில் தான் வேலை செய்வோம். ஏன் அந்த 4-5 பேர்கள் அப்படின்னா, அந்த 4-5 பேர்களும் திமுகவுக்கு ரொம்ப அணுக்கமாக நிறைய உணவை சாப்பிட்டாங்க. புரியல, அவங்களுடைய ஹோட்டலில் நிறைய சாப்பிட்டாங்க. ஆனால் மற்ற எஞ்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் சிறையும் போராட்டமும் தான் கண்டவங்க. அப்போ அந்த கட்சி நம்ப மாட்டீங்க, அதிகமான குண்டர் சட்டத்தை வந்து தாங்கிட்டு இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகளுக்கு. அதுக்கு நீ ஒரு குறைச்சி மதிப்பிடுறன்னா அதை சகிச்சுக்கிட்டு இந்த கட்சிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறான்னா அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இதுக்கு பதில் இவங்க 2 பேரும் கருத்து கணிப்பில் சாதி, அந்த செக்டார், அந்த வாக்கு இது அப்படியே வந்துடும் திமுக குடும்பத்துக்குன்றாங்கல்ல. எப்படி? சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக தான், ஆனால் பொதுவாக அந்த கட்சியின் பேரை சொல்லிக்காத தான் மக்களை சந்திச்சுட்டு வந்தார். ஒரு 8700 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்த தம்பி முத்துப்பாண்டி அவர்கிட்ட நான் பேசும்போது கூட வெளிப்படையாகவே அது வந்து நாளைக்கு உடனே நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலையும் அதிகாரத்துக்கு வந்துடும், கோட்டையில் உட்காரும் அப்படின்லாம் அவர் சொல்லவே கிடையாது அந்த கருத்து கணிப்பில். விஜயும் அவரையும் ஒப்பிடும்போது கிராம பகுதிகளில் விஜயனுடைய செல்வாக்கு சுத்தமாக கிடையாது, நகர பகுதிகள் தான் இருக்குதுன்றதை ஒத்துக்கிறவர். ஆனால் வெகுஜன மக்கள் மத்தியில் சீமான் சென்றடைந்திருக்கிறார், தனக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு விஜய்னா அந்த இடத்துல இல்லை. திமுக அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது சொல்லக்கூடிய கருத்து, அதிமுக மீது மக்களுக்கு எடப்பாடியார் மீது குறிப்பாக எந்த விதமான ஒரு தப்பான போக்கும் கிடையாது. தப்பான மனிதர், ஊழல் செஞ்சு பெரிய அளவில் கோடியாக வாரிசுக்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறவர், நினச்ச படுத்த விழுந்த இடத்துலலாம் அப்படி நிலத்தை எடுத்துக்கிறதுன்னு ஒரு போக்கு இருக்குல்ல. தடிக்க விடுறதெல்லாம் நிலத்தை எடுத்துக்கிறது, சொத்தை எடுத்துக்கிறது, பர்சன்டேஜின்னு அதிகபட்சமாக வச்சு ஊழல் பண்ணதெல்லாம் அது அவருக்கு கிடையாதுன்ற ஒரு பேர் இருக்குது. இப்போ இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். திமுக கூட்டணிக்குள்ளே அதிகபட்ச கூட்டணிகள் இருந்தாலும் 24 கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த 24 கட்சிகளுக்குமான ஒரு பின்னகர்வு, செட்பேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது நிறைய இருக்குது. பழைய மாதிரி கிடையாது. இப்போ தேமுதிக விஜயகாந்த் இருந்த அந்த செல்வாக்கு வேறு, பிரேமலதா இருக்கிறது செல்வாக்கு வேறு, அங்கே இருந்த நபர்கள் நிறைய கலைஞ்சு போயாச்சு. தாய் கட்சி, சேய் கட்சி,
இப்படின்னு விதவிதமாக சொல்லி போனவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ மூச்சு பிடிச்சி எழுந்து நின்று ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு சொல்லிட்டு உடனே பார்த்தாங்க. அதுக்கு இளைச்ச மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. அந்த சமூக பின்னணியிலே 2 பேர் கூட நின்று ஏவா வேலுன்னு மற்றவர்களும் நின்று இந்த கட்சியை கொண்டு வந்து நினைச்சிருக்கிறாங்க. தான் விஷயம். அது களப்பணிக்கு ஆகும்னா ஆகாது. வேற என்ன கட்சி இருக்குதுன்னு சொல்லுங்கள். முஸ்லீம் கட்சிகள், இப்போ முஸ்லீம் கட்சிகள் மறுபடியும் ஓட்டு போட்டாக்கா இந்த கோவை இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வோம், இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வோம்னு விடாமல் தேர்தல் வரைவு அறிக்கையில் திமுக சொல்லிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ மறுபடியும் வாக்கு போடுங்க, அந்த கோவை கைதிகளை விடுதலை செய்ய. அது கூட வேணாம். ஏன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த 21க்கு பிறகு தலைமையேற்ற ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் எழுதி கொடுத்த பத்திரம், அடிமை சாசன பத்திரம் என்னன்னா, வெடிகுண்டு வழக்கு, இந்த மாதிரியான வழக்கு விடயங்களில் வந்து இருக்கிறவங்களும் எப்போதுமே விடுதலை இல்லை. ஆக அந்த கோவை இஸ்லாமிய கைதிகள் எந்த காலத்திலையும் விடுதலை இல்லை, முடிஞ்சு போச்சு இல்லை. அப்படி ஒரு துரோகம் செய்த அந்த கட்சிக்கு இஸ்லாமிய கட்சி வந்து வாக்கு போடுவார்களா? பேராசிரியர் ஜவாஹர்லால் கடந்த காலகட்டத்தில் அந்த மக்கள்கிட்ட இந்த செல்வாக்கு இந்த 5 ஆண்டுகளில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரா? தமிழ்நாடு முழுக்க வகுப்பு போர்டினுடைய சொத்துக்கள் பறிமுதல் சூறையாடப்பட்டிருக்கிறது திமுகவினரால் என்ற குற்றச்சாட்டு பகிரங்கமாக இருக்கிறது. திருச்சியில் அந்த நிலத்தை, இஸ்லாமிய சொத்தாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை திமுகவே ஆக்கிரமித்து மண்டபம் கட்டி வச்சுக்கிறது கடும் விமர்சனமாக எல்லோருமே போராடிட்டு இருக்கிறாங்க. நிறைய மசூதிகளுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிச்சிருக்கு, அப்புறப்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் குற்றச்சாட்டு. இவ்வளவுக்கு மத்தியில் 2021 மனிதநேய மக்கள் கட்சி பேராசிரியர் ஜவாஹர்லாலுக்கு வந்து இருந்த ஆதரவு இன்னைக்கு தேதிக்கு இருக்குதான்னா இல்லை, கடும் எதிர்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு ஒற்றை காரணத்துக்காக இவர்கள் எல்லோரும் நம்ம கூட வலியை சுமந்துக்கிட்டு பயணிப்பாங்க. கம்யூனிஸ்டுகள்லேருந்து, சிறுத்தைகள்லேருந்து, இஸ்லாமிய மக்கள்லேருந்து, கிறிஸ்தவ மக்கள்லேருந்து எந்த விதத்தில் சரியானதுன்னு திரும்பி பார்க்கும்போது இன்று கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்ல வரேன், ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து அதிமுக தோற்றுரும், எடப்பாடி இதுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை, திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுன்னு சாதியை கணக்கு போட்டு சொல்வது எதுவும் பொருந்தாது. சாதிகளை மட்டுமே வச்சு நகர்ந்துட்டு இருந்த கட்டத்தில் வந்து தோற்று இருக்கிறது இந்த கட்சிகள். நான் இப்போவும் சொல்ல வரேன், உங்களுடைய கருத்து கணிப்பு இதில் பொய்யா தான் போகும். திமுக வந்து அதிக பெரும்பான்மையில் வெற்றி பெறதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கிறது. மக்கள் மத்தியில் இந்த கட்சியினுடைய ஊழல், முறைகேடு, அராஜகம், வன்முறை, என்ன சட்டம் ஒழுங்கு, குறிப்பாக இது எல்லாம் சேர்ந்த ஒரு காரணங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த பெண்களுக்கு கொடுத்த காசு, இலவசங்கள் 1000 ரூபாய், இதை மட்டுமே பேசி கொண்டு இருப்பது இப்போ வேலைக்கு ஆகாது. அதை முறியடிக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி அதிமுக கொண்டு வந்துருச்சு. அதில் எனக்கு உடன்பாடு இருக்குதானே? இல்லை. நீங்கள் பாட்டுன்னு இலவசங்களை அறிவித்து விட்றீங்க. அதெல்லாம் மக்கள் தலையில். இப்போ திமுக வந்து வரியெல்லாம் ஏற்றிருச்சு. கேட்டாக்கா நாங்கள் வந்து சொத்து வரியெல்லாம் ஏற்ற சொல்லி நாங்கள் சொல்லலை, மத்திய அரசு வந்து சொல்லியிருந்தது ஏற்கனவே திட்டக்குழு அறிக்கையில். நீங்களாம் ஏற்றி தான் ஆகணும், தாக்கு பிடிச்சாகணும், நிறைய செலவு போயிட்டுருக்குது, கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க, அதனால் வரியெல்லாம் ஏற்றணும்னு சொன்னது. நாங்கள் ஏற்றிட்டோம் அப்படின்னது. இதே திட்டக்குழு தான் அதிமுக அதிகாரத்தில் இருந்தபோது 2021க்கு முன்னாடி இதே திட்டக்குழு தான் சொன்னது, சொத்து வரியெல்லாம் ஏற்றணும், மின் கட்டணத்தை ஏற்றணும், தாக்கு பிடிக்க முடியாது, நிர்வாகம்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு. ஆனால் அதிமுக ஏற்றவே இல்லை. மக்கள் வந்து ஒரு கொடுமையான நிலையில் இருக்கிறாங்க, கொரோனா நெருக்கடியில் இருக்கிறாங்க. அதை சொல்லி நான் ஏற்றுறதுனா 10 மடங்கு ஏற்றிருக்கலாம் அவங்க. ஆனால் இன்றைக்கி திமுக 67% மின் கட்டணம் ஏற்றிருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது இருந்தது, இப்போ தெரிய வந்திருக்குது. இலவசங்கள்ன்றது எந்த அளவுக்கு வரியை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும், சுமக்க வைக்கும் அப்படின்றதுக்கு திமுக அரசு ஒரு உதாரணம். அதிமுக கூடுதலாக அறிவிச்சிருக்கு, அது வேற விடயம். ஆனால் ஒரு வாக்குறுதிகளை வந்து நேர்த்தியாக சொல்லியிருக்கிற விதம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? வேலைவாய்ப்பு தனியார் நிறுவனம், அரசு மட்டும் இல்லை, தனியார் நிறுவனத்திலையும் சரி வேலைவாய்ப்பு 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு, தமிழர்களுக்கு. அதை வந்து வரைவில் கொண்டு வர்றார். திமுகவுக்கு அந்த தைரியம் இல்லாமல் போனது எது? ஏன்? யார் தடுத்தாங்க? இந்த கேள்வி இருக்குது இல்லை? இப்போ இந்த விவாதத்துக்குள்ளெல்லாம் வரல ஃபாதர் ராஜன். ஆனால் மேம்போக்கா நீட்டாக ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருந்தார். இந்த டீம் எல்லாம் அப்படின்னு கட்சி உள்ள வெளியே அனுப்பியிருந்தவர்களை உள்ளே நேர்த்தியாக எடுத்துக்கொண்டார்கள். அது மட்டும்தான் அவர் சொல்ல வந்த விஷயம். அதை மட்டும்தான் நான் விமர்சிக்கிறேன். அவர் இதுக்கு முந்தின காலகட்டம் வந்துட்டு உலகத்திலேயே வந்துட்டு ஒரு பெரிய அளவில் கருத்தை வந்து வைத்துக்கொண்டு அரசியல் களமாடுவது நாம் தமிழர் கட்சி. குறிப்பாக ஆடு மாடுகளுக்குன்னு ஒரு அரசியல் அதுக்கும் இருக்குது இல்லை, அதை நேர்த்தியாக பேசுனது நாம் தமிழர் கட்சின்னு தான் பேசி பாராட்டியிருக்கிறாரு.
ஒரு கட்டத்தில் அதிமுக சார்பான கருத்தையும் வெளியிட்டுக்கிறார். நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை. இந்த ஒரு கருத்து அழகாக நகர்த்தி இருப்பதில் எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு நான் பேசுகிறேன். ரவீந்திரன் துரைசாமியை போன்றவர்கள் ஒன்று நீங்கள் வந்து மீசியை வச்சுருங்க, இல்லை கூழை குடிச்சிருங்க. உங்கள் சித்தாந்தம் அந்த அடிப்படையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லா மீடியாலையும் உட்காந்து பேசி ஒரு கருத்து கணிப்புன்னு நாங்கள் உருவாக்கிட்டோம், நான் ஒரு வந்து கருத்து கணிப்பாளர்னு வந்துட்டேன், விமர்சகர்னு வந்துட்டேன்னு சொல்லிக்கிறீங்களே. இது நீங்கள் அதை நேர்த்தியாக அதை செய்திருக்கிறீங்களான்னா இல்லையே. நீங்கள் ஒரு கட்டத்தில் போய் அதில் போய் விலை போன மாதிரி அங்கே உட்காடுறீங்களே. திமுகவில் எப்படி உட்கார முடியுது உங்களால்? ஓரளவு அது வருங்காலத்தில் வந்துடுச்சுன்னா நீங்கள் அதனால் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? பல கேள்வி வந்து ரவீந்திரன் துரைசாமி மேலே இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்ல வரேன். செட்பேக்குன்னு சொல்லுவாங்க அந்த கட்சிக்கு. ஒரு காலகட்டத்தில் அதுவும் தேர்தல் நெருக்கத்தை ஒட்டி திமுகனுடைய செட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பின்னகர்வு, தொய்வு, வேறு காரணிகள்லாம் சேர்ந்து அது வந்து வாய்ப்பில்லாமல் போவதற்கான காரணங்கள் நான் இவ்வளோ அடுக்கியிருக்கிறேன். நீங்கள் 1000 விமர்சனம் வச்சாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து தரம் தாழ்த்தி எடை போட்டு இப்படி அவங்க குறுக்கி இருப்பது ஏற்புடையதல்ல. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, வலதுசாரி கட்சிகளை குஷிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தா 27 தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் வாங்கியிருக்கிறது. 20க்கு மேற்பட்ட தொகுதிகளை திமுக தன்னுடைய கட்சி ஆட்களை நேரடியாக அங்கே நிறுத்தி, நீங்கள் தான் இந்துத்துவா எதிரி இல்லை, பாஜக உள்ளே வந்துடுவோம் தோழர்களே, நீங்களாம் வந்து என் மேலே படுத்துக்குங்கன்னு சொல்கிறீங்கல்ல. சிறுபான்மையினர்களே, கிறிஸ்தவர்களே, இஸ்லாமியர்களே, ஐயோகோ நாடு போயிடும், நீங்களாம் வாங்க, மத சார்பற்ற, ஆனால் மற்ற 2 மதம் மட்டும் எனக்கு வேணும் உள்ளார, புரியுதில்ல, இந்து மதம் மட்டும் எங்களுக்கு வேண்டியதில்லை, 2 கிறிஸ்துவமும் இஸ்லாமிய மதம் மட்டும், அது மத சார்பு கிடையாது, இருந்தாலும் சொல்லிக்கலாம் நம்ம, நீங்களாம் வாங்க என் மேலே படுத்துங்க, நான் தான் இந்துத்துவாவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிற திமுக 27 இடத்துலையும் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக என்னுடைய வேட்பாளரை நேருக்கு நேராக நிறுத்தி தோற்கடித்து காட்டுகிறேன். சவால் விட சொல்லுங்கள் இந்த நேரத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களை. ரவீந்திரன் துரைசாமி, இந்த சவால் நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். நீங்கள் இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கிறீர்கள், இந்துத்துவா எதிர்ப்பு போர் என்பது நீங்கள் தான் இருக்கிறீர்கள். ஜனநாயக சக்தி நிலைக்க வேண்டும் என்பதற்காக ஜனநாயக விரோத சக்தியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் 27 தொகுதியிலும் திமுகவை நேரடியாக நிறுத்துங்கள் சொல்லுங்கள் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பார்த்து. திமுகவை தான் நிற்க சொல்லிடுங்க பார்ப்போம். ஏன்னா பயம், அது ஒரு அண்டர் கிரவுண்டு டீலிங். அது வந்து ஒரு அடிமட்டத்தில் திரைமறைவு அரசியல் பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுகவுக்கு நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த தேர்தலில் திமுக வரணும் அப்படின்றது பெரிய நகர்வு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்வட்டத்தில் ஒன்று இருக்குது. இவர்களும் எல்லா விதமான ஏதாவது ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசினுடைய, மத்திய அரசினுடைய, மோடி அரசினுடைய, இந்துத்துவ பாஜக அரசினுடைய ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்கள் புறக்கணித்து நிறுத்தியிருக்கிறோம். எடப்பாடி நிறுத்தியிருக்கிறார். தஞ்சை டெல்டா பகுதியிலெல்லாம் வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதி, அங்கே அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க, மக்கள் போராட்டத்துக்காக அடிபணிந்து அந்த உத்தரவை போட்டார். நீங்கள் திமுக என்ன பண்ணுச்சு? பரந்தூர் விமான நிலையத்துக்காக விவசாயிகள் எல்லாம் அடித்து குண்டர் சட்டத்தில் போடுறீங்க, நீங்கள் சிறைக்கு அனுப்பிட்டு இருக்கிறீங்க. விவசாயிகளை பாதுகாக்கிறீங்களா திமுக? ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் பெரிய ப்ராஜெக்ட், அதானி குருமத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு, அதானியை நாங்கள் எதிர்க்கிறோம், முதலாளித்துவ கட்சி பாஜக அதானியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த திட்டத்தை நீங்கள் தானே நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்க. அவங்க காலால் சொல்கிற வேலையை நீங்கள் தலையால் செய்துட்டு இருக்கீங்க, தலை மேலே வச்சுட்டு செய்கிறீங்களே. வேறு எந்த திட்டத்தையாவது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி திட்டத்தை திமுக எதிர்த்திருக்கிறதுன்னு ஒன்று சொல்லுங்கள். இப்போ தேர்தல் களத்தில் 27 இடத்துல நிற்குது பாரதிய ஜனதா கட்சி. 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 3வது முறையாக அதிகாரத்தில் இருக்கிற அந்த கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் மிரட்டலை, கழுத்தில் கத்தியை வச்சு 63 தொகுதிகளை வாங்கலை, எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு 60 தொகுதிகளுக்கு மேலே கேட்கலை, நியாயமாக 27 தொகுதிகளை வாங்கியிருக்கிறது. ஆனால் உங்களை காங்கிரஸ் மிரட்டி விஜய்கிட்ட போயிடுவோம் சொல்லிட்டு 28 தொகுதிகளை வாங்கியிருக்குது. கடந்த காலத்தில் உங்களை கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டி 63 தொகுதிகளை வாங்கியிருக்கு காங்கிரஸ். அந்த காங்கிரஸை நீங்கள் வச்சிட்ருக்கீங்க கூட. அதுக்கு விசுவாசமாக இருக்கணும்னா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக மோதணும். நாங்கள் வந்து மாநில கட்சி, தேசிய கட்சி, காங்கிரஸும் பாஜகவும் மோதிக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு 20 தொகுதிகளுக்கு மேலே நீங்கள் நிற்காமல் கூட்டணி கட்சிகளுக்கு எடுத்து கொடுக்குறீங்க. என்ன காரணம்னா பாரதிய ஜனதா கட்சி திமுக நேரடியாக எதிர்க்காது, நாங்கள் வெள்ளைக்கோடி காட்டுறோம் சாமி உங்களுக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க. இந்த அரசியல் இதுக்குள்ளே இருக்குது. இதையெல்லாம் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் பேச வேண்டும். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் சரி, தேர்தல் வியூகமும் சரி, என் பார்வையில் வந்து மிக சரியாக வந்துக்கிட்டு இருக்குது. வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சாதிய அந்த காரணங்கள்லாம் வச்சுக்கிட்டு வேறு காரணங்கள் அது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முன்முடிவை வச்சுக்கிட்டு அதற்கேற்ற ஒரு கருத்து கணிப்பை தொடர்ந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறது ஏற்புடையது அல்ல
அப்படின்றது தான் அந்த காரணம். கட்சியில் திமுக கட்சிக்குள்ளாரே இவ்வளோ பெரிய பெருங்குழப்பம், மனஸ்தாபம், மன வலியோடு தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். நான் சொல்லலை, கூட்டணி கட்சி தோழர்களே. பிரதான கட்சி அங்கே வேலை செய்கிறது விசிகா தான், மறுக்க முடியாது, கம்யூனிஸ்ட்டுகள் தான். அந்த மூன்றுமே இப்பொழுது மன வலியோடு திமுக கூட்டணியில் கடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன ஆகும்னு தெரியாது, பழைய வெற்றி கிடைக்குமான்னு தெரியாது. இவ்வளவு செட்பேக், இவ்வளவு பின்னகர்வு இருக்கிறது திமுகவுக்கு. தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசுவோம், விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.